திருப்பெருந்துறை அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோயில். உள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லே நிலதடியோரோடல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாதெங்கள் உத்தமனே. ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயில் எனும் ஊரில் அமைந்துள்ளது இந்த ஆத்மநாத சுவாமி திருக்கோயில். இங்கு மூலவராக ஆதி அந்தமில்லா ஆதிசிவன் ஆத்மநாதராகவும், தாயாராக சக்திமயமான பார்வதி தேவி யோகாம்பாளாகவும் வீற்றிருக்கின்றனர். எல்லாம் வல்ல ஆத்மநாத சுவாமி பெருமானையும் மணிவாசக பெருமானையும் போற்றி வணங்கி, திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் நமசிவாய மூர்த்திகளையும் ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னாதி மங்களையும் போற்றி வணங்கி, திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான இந்த திருக்கோயிலானது மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஒரு கோயில் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த கோயிலுக்கு கொடிமரம் இருக்கணும், நந்தி இருக்கணும், பலிபீடம் இருக்கணும், சுவாமி மூலஸ்தானம் இருக்கணும், 63 இருக்கணும். ஆனால் இந்த கோயில் அது மாதிரி கிடையாது. நந்தியம்பெருமானே மணிவாசக பெருமனாக இருப்பதாக ஐதீகம். கொடிமரம் கிடையாது. இன்றைய தினம் கொடி ஏறி இருக்குது. கோபுரத்தில் தான் கொடி ஏறி இருக்குது. உள்ள மூலஸ்தானத்தில் உருவம் கிடையாது, அருவமாக இருக்கின்றார். மணிவாசக பெருமானுக்குத்தான் இங்கே உற்சவம் நடக்கின்றது. தமிழ்நாட்டில் எல்லா கோயிலிலும் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. இந்த கோயிலில் பக்த உற்சவம் நடைபெறுகிறது. 10 நாட்களும் மணிவாசக பெருமானுக்குத்தான் ரிஷப வாகனம், மணிவாசக பெருமானுக்கு தான் குதிரை வாகனம். தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோயில்கள் குதிரை வாகனம் இருந்தாலும் இந்த ஊர் கோயிலில் தான் குதிரையான சிறப்பாக இருக்கிறது. என்னன்னா 2 காலை கீழே ஊனியிருக்கும், 2 காலை மேலே தூக்கிட்டு இருக்கும். இக்கோயிலின் வரலாறு 500 ஆண்டுகள் பின்னுக்கு கிடக்கிறது. மதுரை பாண்டிய மன்னனின் அரசவையில் அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகர் மன்னனின் உத்தரவுப்படி குதிரை வாங்க இப்பகுதிக்கு வருகிறார். அப்போது அங்கு சிவ மந்திரங்கள் ஒலிக்கும் ஒலி கேட்க அங்கொரு ஞானகுரு வீற்றிருப்பதை கண்டார். தன்னை ஏற்றுக்கொண்டு போதனை அளிக்கும்படி மாணிக்க வாசகர் கேட்டுக்கொள்ள ஞானகுருவும் ஏற்றுக்கொண்டார். போதனைகள் கேட்டு சிவ தியானத்தில் இருந்து தெளிந்த மாணிக்க வாசகர் அங்கு குரு இல்லாததை கண்டு வந்தது சிவபெருமான் தான் என தெளிவுற்றார். உள்ளம் உருகி பாடினார். குதிரை வாங்க வேண்டிய பணத்தில் இந்த ஆத்மநாத சுவாமி திருக்கோயிலை கட்டினார். மாணிக்க வாசகருக்கு ஈசனே குருவாய் வந்து போதித்ததால் இக்கோயிலுக்கு வந்து வழிபடுவோருக்கு குரு பலன் கூடும் என்றும், மாணவர்களுக்கு கல்வி ஞானம் உயரும் என்றும் பதிலளிக்கின்றனர் பக்தர்கள். இந்த திருஸ்தலத்தில் சிவபெருமான் தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறார். சுவாமிக்கும் உருவம் இல்லை, அம்பாளுக்கும் உருவம் இல்லை. இங்கு பக்தனுக்கு தான் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. தொண்டர்களுடைய திருவிழா. இங்கே கல் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கும். 27 நட்சத்திரங்கள் பொறித்த சிம்பல் இந்த ஊரில் இருக்குது.
நெஞ்சிலே உங்கள் நாமம் நின்றதே புலியூரிரைவா கண்ணியே காணும் கோலம் உந்தன் நிழல்தானே புலியூரிரைவா நான் ஒரு பேதை இங்கு நீதானே மேதை நான் ஒரு பேதை இங்கு நீதானே மேதை ஹரநாரி சிவ சிவனே ஐயாதி புரீசனே ஹரநாரி சிவ சிவனே ஐயாதி புரீசனே நெஞ்சே உந்தன் நாமம் நின்றதே புலியூரிரைவா கண்ணிலே காணும் கோலம் உந்தன் நிழல்தானே புலியூரிரைவா உயிர் யாவும் உனக்குள்ளே இறைவா ஒழிக்காலத்தில் வைத்தாயையா உறங்காயோ எனச் சொல்லி இறைவா நீயும் உறங்காமல் இருந்தாயையா கண் தோகும் உயிரெல்லாம் உன்னுள்ளே உறைந்ததினால் கரை காத்து இருந்தாயையா பிறப்புண்டு அதற்கெல்லாம் என்றான விதியதனால் பிறப்பித்து மகிழ்ந்தாயையா ஹரநாரி சிவ சிவனே ஐயாதி புரீசனே ஹரநாரி சிவ சிவனே ஐயாதி புரீசனே நெஞ்சே உந்தன் நாமம் நின்றதே புலியூரிரைவா கண்ணிலே காணும் கோலம் உந்தன் நிழல்தானே புலியூரிரைவா சுடு சாம்பல் உடல் பூசும் இறைவா உந்தன் நடப்பாட்டு இங்கே ஐயா ஒன்றி ஒன்றை பிடி சாம்பல் வரும்
கல்கூட சிவலிங்கம் எனவாக தெரிவதினால் இது ஒன்றும் உனதே ஐயா. நீ எங்கே என கேட்டு இருமாப்பு பொழிவதினால் பலனொன்றும் இதிலேதையா. அரணாரே சிவசிவனே ஐயாதி புரீசனே. ஹரநாரே சிவசிவனே ஐயாதி புரீசனே. நெஞ்சிலே உந்தன் நாமம் நின்றதே புலியூர் இறைவா. கண்ணிலே காணும் கோலம் உந்தன் நிழல்தானே புலியூர் இறைவா. நான் ஒரு பேதை இங்கு நீதானே மேதை. நான் ஒரு பேதை இங்கு நீதானே மேதை. ஹரநாரே சிவ சிவனே